எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு குடல் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்கு நான் இப்போ ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். அந்த கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிருக்கிறேன். கடுகு, இஞ்சி, பூண்டு, ஜீரகம் போட்டு தாளித்து எடுத்துருக்கிறேன். ஒரு கை கொத்து கருவேப்பிலையும் அதில் சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ குடலுக்கு 200 கிராம் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 100 கிராம் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ரொம்ப வேண்டாம், ஏன்னா குடல்லையே இருக்குன்னு நல்ல கொழுப்பு சத்து இருக்குது. பாருங்கள், இப்போ நல்லா வதந்து வரட்டும். நம்ம இதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு கடாயில் ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவு, மிளகு 1 டீஸ்பூன் அளவு, சோம்பு 1 டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மசாலா தான் இந்த கூட்டுக்கே நல்ல ஒரு வாசனை கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் ஜீரணிக்க தன்மை உடையது. இந்த வறுத்து ஆற வச்சு எடுத்துருக்கேன். இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பொடிச்சா கட் பண்ண ஒரு தக்காளி நம்ம அதில் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்ருக்காங்க. நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பொடி இதில் சேர்த்துடலாம். இந்த பொடி போட்டோன்னே நல்ல ஒரு வாசம் நமக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், இப்போயுமே நல்ல ஒரு வாசம் அடிக்குது. நம்ம காரத்துக்கு 2 டீஸ்பூன் அளவு வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே அந்த எண்ணெயில் கொஞ்சம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்க்கலை, ஒரு 100 கிராம் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே குடல் கழுவும் போதும் கூட மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். சேர்த்து ஒரு 8 விசில் போட்டு நம்ம குக்கரில் அவிச்சு வச்சுருக்கோம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூளும் சேர்த்துக்கேன். சேர்த்து மசாலா வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் 7லேருந்து 8 விசில் வரைக்கும், இல்லை 10 விசில் வரைக்கும் கூட வச்சு நம்ம குடலை அவிச்சு எடுத்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா வெந்து வந்திருக்குங்க. பாருங்கள், நான் ஒரு 8 விசில் வரைக்கும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு 8 விசில் அவிய விட்டு எடுத்துருக்கேன். தண்ணி கூட அவ்வளோவா இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது. நம்ம அதை அப்படியே சேர்த்துடலாம். கட்டியாக கிரேவி வைக்கிறனால ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். அதனால் நம்ம வடிச்சிட்டு அதை ஃபுல்லாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கலாம், ஏன்னா அதை வற்ற வைக்கணும். ஒரு 2 கரண்டி அளவு மட்டும் தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நம்ம நல்லா கிளறிட்டு பார்த்துக்கலாம் தண்ணி சேர்க்கலாமா வேண்டாமான்னு. ஏன்னா கறியை வச்ச தண்ணி கொஞ்சமாக, எனக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவு, 2 கரண்டி அளவு தான் மிச்சம் இருக்குது. அதையும் சேர்க்க முடிஞ்சு நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். நம்ம இதை கிளறி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் குழுக்குன்னு வேணும்னா நீங்கள் அந்த தண்ணியை சேர்த்துக்காங்க. இல்லை கெட்டியாகவே இருக்கணும்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்ந்துருச்சு. நல்லா கிளறி விட்டு நல்லா வற்ற வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் அந்த ஒரு கரண்டி தண்ணியும் இதிலே சேர்த்துட்டேன். சேர்த்துக்கப்புறம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு பொடிசாக கட் பண்ண ஒரு மிளகாயும் கொஞ்சம் மல்லி தண்ணியில் கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா 1 டீஸ்பூன் இதில் சேர்க்குறேங்க, நல்லா ஒரு வாசத்துக்காக. இப்போ நல்லா கிளறி விடுங்க. சூப்பரான குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரிமாறிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.